சாண்ட்ரா நிஜமாவே வந்து பிரஜன், திவ்யா கூட பழகுறது பொசெசிவ்வா எடுத்துக்கிறாங்களா? அப்படின்ற மாரிலாம் வந்து தோணிட்டு இருந்துச்சு. நீங்க தான் சொல்லணும். என்ன ஆச்சு உங்களுக்கும் திவ்யாவுக்கும் அந்த பிரச்சனை? உங்க கூட ரொம்ப குளோஸா இருந்தவங்க திவ்யா. அவங்க ஆமா. கூட பேசாமயே இருந்த காரணம் என்ன? அவங்க ஹக் பண்ண வரப்பயும் நீங்க ஹக் பண்ணல. அவங்க கூட ஒரு டிஸ்டன்ஸ்லயே இருந்துட்டீங்களே! என்ன ஆச்சு? ஏன் அப்படி பண்ணீங்க? ஆக்சுவலி வந்து அ ஃபர்ஸ்ட்டு அந்த பால் விஷயம் வரும்போது திவ்யாவுக்கு ம். பயங்கரமா சப்போர்ட் பண்ணது நானும் ம், பிரஜனும். ஏன்னா, ம். திவ்யாவ பேச கூட நான் விடல. "நீ பேசினா கூட உனக்கு ம். தலைவலி வரும். நீ பேசாத நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ திட்டி விட்டுட்டேன். விக்ரமையா, ம், விஜய் ம், எல்லாரையும் வந்து ம். பயங்கரமா திட்டினேன். ஏன்னா, அவ எனக்கு ஃப்ரெண்டு. உள்ள வந்ததுக்கப்புறம் ம், அவ ம். கூட தான் ரொம்ப பாண்ட் ஆனா. ஸோ, அவள சேஃப்கார்ட் பண்ணணும்னு தான் நாங்க 2 பேரும் அந்த மாதிரி தான். ஒரு ஒரு சிஸ்டர் மாதிரி. ஸோ, ம். அவளுக்காக நாங்க அவ்ளோ பேசினோம். எல்லாம் பேசி முடிச்சு, அ ஜெயிலுக்குள்ள போகும்போது, அவளுக்காக தான் நான் வெளியில உட்கார்ந்திருந்தது. ம். உள்ள ஜெயிலுக்கு போகும்போது, அவங்க வந்து மாத்திரை சாப்பிடல. ம், ம். அப்பலாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். "மாத்திரை ம், சாப்பிடு, ம், மாத்திரை ம். சாப்பிடு." "இல்ல, இல்ல வேண்டாம்ன்னு." அந்த பர்கர் கொஞ்சோண்டு ம், சாப்பிட்டுட்டு ம், அவங்க ம், வந்து ம். படுத்துட்டாங்க. ஸோ, எனக்கு எப்படி இருந்தது எனக்கு அப்பலாம் எனக்கு எதுவுமே தோணல. ம், எதுவுமே ம். தோணல. இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேது சார் சொல்லும்போது தான் ம். வந்து, "ஓ! இவங்க மாத்திரை சாப்பிடலையே! அப்போ நிஜமா தலைவலி இல்லையோ?" ஏன்னா ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.